Hello friends. Hello. Welcome back to my channel. Sarnya Subhu வீட்டு சமையல். என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? Fish wash பண்ணிட்டு இருக்கேன். Fish wash பண்ணிட்டு இருக்காங்க மேடம். பாத்தீங்கன்னா பேக் கேமரால காட்றேன். ஐயோ பேக் கேமரா சேஞ்ச் ஆக மாட்டேங்குதே. குட்டி மீன் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய மீன் வந்து ஆல்ரெடி குழம்புக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. பெரிய மீன் க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. குழம்பு வந்து காஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு பற்றினதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சுட்ட தோசை சாப்பிடல, இன்னும் சாப்பிடல. குட்டி மீனை ஃபர்ஸ்ட் பெரட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரைக்கு வர தனியாக வந்து மீன் இருக்கு. இந்த எல்லாம் முடிச்சுட்டு வெளியில போறது நாங்க. ஆமா, மூணாருக்குலாம் போகலைங்க. சும்மா போடி மட்டும் வரைக்கும் தான் உங்க டாடி கூட்டிட்டு போவாங்க. இந்த மேடம் பாத்தீங்களா வீடியோ எடுக்கிறதுக்காண்டி முக்காலி போட்டு மேலே ஏறி நிற்கிறாங்க. இன்னைக்கு வந்து தியா தான் நம்மளோட கேமராமேன். இதை ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுட்டேன் நான். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு 2 போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். புளிக்கரைசல் வந்து சேர்த்து மீன் பரட்டி வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் புளி கொஞ்சமாக வந்து ஊற போட்டிருக்கேன். மீனை வந்து குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஒரே தான் ரொம்ப கழுவாதீங்க மேடம். ஒரு மீனாக கழுவி என்னைக்கு நம்ம கழுவி முடிக்கிறது? ஃபாஸ்ட்டாக பண்ணணுமே. இப்போ நம்ம கேமராமேன்கிட்ட கொடுத்துடலாம். கேமராமேன் ரெடியா? வீடியோ எடுக்க ரெடியா கேமராமேன்? தலை எப்பவுமே ஆதிவாசி மாதிரி தான் இருக்கும். நம்ம தலை வாரி விட்டாலும் இப்படிதான் இருக்கும். நீங்க என்ன வந்து கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊற்றக்கூடாது. என்னம்மா தலையை கூட வாரி விடாம வச்சிருக்க பசங்களுக்கு அப்படின்னு அவங்க நின்றுட்டு இருக்கப்பே மேடம் வந்து இதை தள்ளி விட்டுட்டாங்க. இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எனக்கு உபத்திரம் தான் பண்ணுவாங்க. இந்தாங்க மேடம், கேமராமேன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன் கேமராவை. உப்பு காரம் குழம்புக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். நீங்க பக்கத்துல வர வேணாம். ஆல்ரெடி நம்ம குழம்பைய காட்டிட்டோம். சின்ன கேமராமேன் ஒரே குழம்புக்கு உப்பு காரம் பாக்கணும்ல, புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. இல்லன்னு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா தான் இருக்கு. கொஞ்சமா வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீன் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன் நான். இப்போ வாங்க கேமராமேன் வந்து காட்டுங்க. இதுல வந்து வாஷ் பண்ணிருக்கேன். மீன் குழம்பு கேட்டாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க. போன வாரம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் விருப்பம் சொல்லிட்டு பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி கேட்டாங்க, பண்ணி போட்டேன். இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்மளோட அனதர் சப்ஸ்கிரைபர் விருப்பம் மீன் குழம்பு வந்து பண்ணியாச்சுங்க. உங்களோட விஷயம் நிறைவேற்றிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் தான் என்னோட வீடியோவை ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்பயே ஷேர் பண்ணுங்க. எங்க மம்மி ரொம்ப அழுகுறாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்லையா? கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு வியூஸ் போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு சரி இந்த மீனை கழுவி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த நண்டுக என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா மூணார் போறோமான்னு தெரியல. மூணார் இல்லை, பூப்பாறை போடி மட்டும் வரைக்கும் தான் கூட்டிட்டு போவார் இவரு. அது மூணாரெல்லாம் கூட்டிட்டு போய் காட்ட மாட்டாரு. பாதிலே சும்மா கூட்டிட்டு போவாரு. பாத்தீங்கன்னா இந்த 2 நண்டும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? பேண்ட்டும் நல்லா இருக்குமா? இவங்களே ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரே மாதிரி பேண்ட்டு. எல்லாம் ரெடி பண்ணி இவங்கள வந்து ரெடி ஆயிக்கிறாங்க. கூட்டிட்டு போற மாதிரி இவங்களே கிளம்பி உட்காந்துக்குவாங்க. இப்போ உட்காந்துட்டு அடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க. குளிக்க ரெடி ஆயிட்டாங்க. ஹீட்டரை போட்டுக்கோங்கப்பா, ஹீட்டரை போட்டுக்கோங்க. சூப்பரா சமையல் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? சுட சுட சாதம், சுவையான மீன் குழம்பு, அதுக்குள்ள சார் எங்க எந்திரிச்சு ஓட்டாருங்க. இதோ கடல் மீன் சொன்ன இல்லையா, குழம்பு வச்சுட்டு இருக்கப்போ பாத்திருப்பீங்க. சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐல மீன் குழம்பு சூப்பரா இருக்கா பார்க்கவே? ஐல மீன் குழம்பு மை ஃபேவரட். மேடம் காட்டுங்க இங்க. மை ஃபேவரட் நெத்திலி மீன் 65. அடுத்து பாத்தீங்கன்னா தெரியுதாங்க மேடம், சூப்பரான தக்காளி ரசம் வச்சிருக்கேன். அப்புறம் தயிர் இது கூட. வாங்க சாப்பிடலாம்.